ஏபிபியின் தமிழ் வணக்கம். வருடம் முழுவதும் பார்த்திங்கன்னா அந்த விநாயகர் சதுர்த்தின்றது மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகை. இந்த பண்டிகை இப்போது வரக்கூடிய செப்டம்பர் மாதம் வர இருக்கிறது. இந்த விநாயகர் சதுர்த்தி பார்த்திங்கன்னா விநாயகரை வீட்டில் வச்சு வழிபட்டு நீர்நிலைகள் கரைத்து மகிழ்வது தான் நம்ம தமிழருடைய பண்பு. ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் அக்டோபர் 31 தீபாவளி முதல் உலகமெங்கும். இதில் குழந்தைகளும் மிகவும் ஆர்வமாக இந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாடி வருவாங்க. இந்த பண்டிகை கொண்டாடும் போது இந்த விநாயகர் வண்ண வண்ண கலர்களில் அழகாக கொண்டு வச்சு தான் வீட்டில் வழிபடுவாங்க. அதனால் நீர்நிலைகளும் நீர்வாழ் உயிரினங்களுக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்றதுனால கெமிக்கல் கலந்த இந்த பெயிண்ட்டை பயன்படுத்தக்கூடாதுன்னு அரசு தடை விதிச்சிருக்காங்க. தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டையில் பார்த்திங்கன்னா குடிசை தொழிலாக பரம்பரையாக இந்த விநாயகர் சிலையை செஞ்சுட்டு வராங்க. அவங்க பார்த்திங்கன்னா இயற்கையான முறையில் ஏரியில் இருக்கக்கூடிய களிமண்களை கொண்டு அதை பதப்படுத்தி அது மூலிமா தான் செஞ்சிட்ருக்காங்க. கலரும் பார்த்திங்கன்னா வாட்டர் கலர் மூலிமா தான் அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க காலங்காலமாக செய்கிறதுனால நீர்நிலைகளுக்கும் பொதுமக்களுக்கும் எந்த வகையான ஆபத்தும் நேராத வகையில் பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் எப்படி முன்னோர்கள் செஞ்சாங்களோ அதே முறையை அவங்க பயன்படுத்தி செஞ்சிட்ருக்காங்க. அதே போல் இந்த சிலையோட உயரம் பார்த்திங்கன்னா 1/2 அடியில் இருந்து 4 அடி வரையிலும் இந்த சிலையை செஞ்சிட்ருக்காங்க. 1/2 அடி 40 ரூபாய் வீதத்திலிருந்து சுமார் 4000 வீதம் வரலும் இந்த விலை இருக்கிறது. 4 அடிக்கு மேலே போகக்கூடிய விநாயகர் பார்த்திங்கன்னா பேப்பர் மூலியமாக செய்யக்கூடிய விநாயகராக அவங்க செஞ்சுட்டு வராங்க. அதே போல் இங்கே செய்யக்கூடிய விநாயகரானது பார்த்திங்கன்னா ஈரோடு, திருப்பத்தூர், சேலம், நாமக்கல் உள்ளிட்ட வெளி மாவட்டங்களுக்கும் மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த விநாயகர் செய்யும் தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 6 மாதம் தான் வேலை இருக்கும். மீதி 6 மாதம் அவங்க சும்மா தான் இருப்பாங்க. இது ஒரு குடிசை தொழிலாகவே அவங்க செஞ்சுட்டு வராங்க. அதாவது இது இந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு 30க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த பணியினை தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. இவங்க வீட்டில் வேலைக்கு வேறு எந்த ஆளும் வைக்காமல் வீட்டில் இருக்கிற நபர்களை கொண்டே இந்த பணியை செய்கிறாங்க. இதில் கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்களுமே கூட பள்ளிக்கு போகும் நேரத்தை விட்டு மீதி நேரங்களில் தன்னுடைய தாய் தந்தைக்கு அவங்க உதவிகரமாக இருக்காங்க. விநாயகர் பண்டிகை வர செப்டம்பர் மாதம் வர இருக்கிறதுனால அவங்க முன்கூட்டியே மார்ச் மாதமே இந்த பணி தொடங்கிட்டாங்க. 3 மாதம் இந்த மோல்டு செய்யும் பணியும் மீதி இருக்கிற 3 மாதம் பெயிண்ட் அடிக்கிற பணியும் அவங்க செஞ்சுட்டு வராங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து ஆர்டர் அதிகமாக வந்துட்டுருக்கு. அதனால் வருஷத்துக்கு வருஷம் இந்த ஆர்டர் இன்க்ரீஸாக தான் வந்துட்டுருக்கு அவங்களுக்கு. எங்கள் அப்பா ஒரு 40 வருஷமாக இந்த தொழில் செஞ்சிட்ருக்காரு. நான் காலேஜ் எம்எஸ்சி எம்ஃபில் முடிச்சிருக்கேன். படித்து முடிச்சுட்டு லீவில் அந்த மாதிரி டைமில் மட்டும் நான் செஞ்சு இதை கற்றுக்கிட்டேன். இப்போது டிகிரிலாம் முடிச்சிட்ட பின்னாடி வீட்டில் சும்மா இருக்கிறனால வேலைக்கு போனேன். வேலைக்கு போயிட்டு அங்கே ஒரு சேலரி ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. அது கட்டுப்படி ஆகலை. சரி, அதனால் இந்த தொழில் அப்பா அம்மாவுக்கு உதவியாக இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொழில் பண்ணிகிட்ருக்குறேன். வருமானம்லாம் போதிய அளவுக்கு இருக்குது. அந்த கொரோனா டைமில் தான் எல்லாம் அந்த லோன் போட்டு பழைய லோனே எங்களால் கட்ட முடியல. அப்போ இது பண்ணது. இப்போ வர வருமானத்தினால அது அப்படியே பெண்டிங்லேயே நிற்குது. இது வந்துச்சுன்னா தான் எங்களால் அது கட்ட முடியும். வருஷம் ஏதோ எங்கள் தொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் தமிழ்நாடு அரசு கொஞ்சம் உதவி பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த தொழில் செய்யும்போது பார்த்திங்கன்னா மழைக்காலங்கள் ஏரியில் சென்று அவங்களால அந்த களிமண் எடுக்க முடியாது. மழை இல்லாத காரணத்தினால பார்த்திங்கன்னா இந்த முறை அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மண் எடுத்து அவங்க தொழில் செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் இப்போ செய்கிற தொழிலுக்கு லாபம் மட்டும்தான் கிடைக்குமே தவிர அடுத்த முறை செய்யும்போது அவங்களுக்கு அதுக்கான முதலீடு அவங்களுக்கு கிடைக்காது. அதனால் காலங்காலமாக பேங்க்கில் இது போன்ற குடிசை தொழில் செய்வர்களுக்கு லோன் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் கொரோனா டைமில் இவங்களுக்கு அந்த லோனை திருப்பி செலுத்த முடியாத காரணத்தினால அவங்க பேங்க்கில் லோன் கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழலும் இவங்களுக்கு இருக்குது. இது போல் சூழலில் பார்த்திங்கன்னா தொழில் செய்ய முடியாது அவங்க தவிக்கிறாங்க. வெளியில் போய் கடன் வாங்கிட்டு செய்யக்கூடிய ஒரு சூழலில் தான் இருக்காங்க. எனவே இது போல் சிலை உற்பத்தி செய்யும் தொழிலாளர்களுக்கு வங்கி கடன் உதவித்தொகையை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார்கள். ஏபிபி செய்திகளுக்காக தருமபுரியிலிருந்து உமா மகேஷ். ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் அக்டோபர் 31 தீபாவளி முதல் உலகமெங்கும்.